ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 3 முதல் 9 வரை இந்த வாரம் கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார், நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். கடகத்தில் இருக்கார். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க, ஒன்றும் குறை கிடையாது, அற்புதம். இதையும் தாண்டி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய. சரி, ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. மற்ற கிரகங்கள் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் குருவோடு இணைந்து 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை. நிச்சயமாக இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எல்லா போன வாரத்தை விட இந்த வாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். காரணம், ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ ராசிநாதனே 11ல் இருந்தால் சொல்லவாங்க வேணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லலாம். அற்புதம். அதாவது 10க்குடையவன் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்ற அர்த்தம். இதனால் வரையும் முடிவு பெறாத சில விஷயங்கள், முடிவுக்கு வராத சில வேலைகள், ஒரு விஷயமாகட்டும் இப்போ முடிவுக்கு வரும். அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். ராசியில் செவ்வாய் இருக்கிறார். வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் துரு விறுவிறுன்னு இருப்பீங்க. கொஞ்சம் உங்கள் வழக்கமான பாணியில் இருங்க. செவ்வாய் ராசியில் இருந்தால் அதிகப்படியான ஸ்பீடு, அதிகப்படியான சுறுசுறுப்பு, கோபம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. குரு 9ல் இருக்க 10ல் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். அதாவது 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அப்போ பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் ஏற்படும். சந்தோஷகரமான ஒரு வாரம். சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம், அதாவது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது. அற்புதமாக இருக்க போகிறீங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டப் போகுது அப்படின்னு சொல்லலாம்.
சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன உங்களுக்கு பாருங்கள். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகம். ராகு இருந்தாலே நல்ல பலனை கொடுப்பார். அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாயிடுச்சா. சனி பகவான் 7ல் இருந்தாலும் அவர் 7ஆம் வீட்டு பலனை தர மாட்டார். ஏன்னு சொன்னால் வக்ரமாக இருக்கிறார். ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் முன் வீட்டு பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ சனி பகவானும் 6ஆம் இடம் 7 தான் இருக்கார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால 6ஆம் வீட்டு பலனை செய்வார். 6 என்பது உபஜயஸ்தானம். அப்போ பாருங்கள், எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ஈவன் 12 கூடிய சூரியன் கூட உங்களுக்கு 11ல் சாதகமாக இருக்கிறது. அற்புதத்திலும் அற்புதம். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுலேயும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் கண்டிப்பாக வரும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறார். குருவும் 4ஆம் வீட்டை பார்க்குறார். அதை சுக்கிரனும் பார்க்குறார். பாருங்கள், 2க்கும் 9க்கும் உடையவர். அப்போது யோகமான ஒரு நிலை. அப்போ வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, பெயிண்ட் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க. சுபத்தன்மையில் முடியுமா நல்லா பண்ணுவீங்க. அற்புதமான காலகட்டம். ஒரு பூமி சம்பந்தப்பட்ட லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம் என்று சொன்னோம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. தாராளமாக வெளிநாடு செல்லவிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் ஆயத்தமாக இருங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். நினைச்சதை சாதிக்க முடியும். எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கருவிகள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், அதாவது தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பெனிஸ், அது எல்லாருமே ரொம்ப அற்புதமான நேரம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் 7ல் இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுத்தார், எதிர்ப்புகளை தந்தார். ஆனாலும் அவர் 6ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்லலாம். அடுத்தது இந்த சனி பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதால தந்தைக்கு சில நேரங்களில் இடர்பாடுகள் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்ல இருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ல் சுக்கிரன் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதில் கேமரா முன்னால் நடிக்கக்கூடியவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன், இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் கமிட் ஆகும். அப்போ சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இது. சுக்கிரனும் குருவும் இணைந்தால் சொல்லவா வேணும். காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. சூப்பருங்க. இந்த கலைத்துறை அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் கடன் காட்சிகள் இருக்கலாம். கடன் காட்சிகள்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய தருணங்க. அது மட்டும் இல்லை, 10க்குடையவன் புதனாக இருக்கிறது. ராசிநாதனும் புதன் தான். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு. சாதிக்கக்கூடிய தருணம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம்
நிச்சயமாக சாதிக்க போறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காத காரியங்கள் கூட நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 12ல் கேது, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சூரியனும் 11 இருக்கார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, தொழில் வளர்ச்சின்றாலே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தருணம். மொத்தத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். இன்னும் நீங்கள் வெளிநாடு போகணும்னா டெஃபினட்டாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. மற்றபடி கலைத்துறை அன்பர்கள், பத்திரிகை துறை அன்பர்கள், நிதித்துறை, நீதித்துறை, வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, மற்றபடி உங்களுக்கு இந்த ஆன்மீகம் துறையில் ஈடுபாடு காட்டும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் கூட இந்த வாரம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.